வணக்கம். இன்னைக்கு நாம பூரட்டாதி நட்சத்திரத்தோட காரகத்துவங்களை பத்தி ரொம்ப டீப்பா ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஜோதிடத்துல மூல நூல்கள்ல கொடுத்திருக்க தரவுகளை முதல் தடவை பார்க்கும்போது அது ஏதோ ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத பெரிய லிஸ்ட் மாதிரி தோணலாம். ஆனா அந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா டீகோட் பண்றது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். இந்த அற்புதமான தேடலுக்கு நீங்க தயாரா? நூற்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு தகவல்களை எப்படி ஒரு லாஜிக்கலான பயணமா மாத்த போறோம்னு பாருங்க. நிதி, பயணம், பொருட்கள், ஆரோக்கியம், அப்புறம் ஆன்மீகம்னு இத 5 தெளிவான பகுதிகளா நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போதான் இதோட முழு அர்த்தமும் நமக்கு சுலபமா புரியும். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். நிதி மற்றும் வியாபாரம். உலகியல் ரீதியா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நட்சத்திரத்தோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டும். இதுக்கெல்லாம் பேஸ்மெண்ட் எங்க இருக்கு தெரியுமா? குபேரன். ஆமாங்க, செல்வத்தின் அதிபதியான குபேரனோட நேரடி தாக்கம் இந்த நட்சத்திரத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. தங்கம், ஐஸ்வர்யம், கௌரவம் இது எல்லாமே இந்த ஒற்றை தெய்வீக தாக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. வெறுமனே பணம்னு பொதுவா சொல்லாம சோர்ஸ் மெட்டீரியல்ல எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க பாருங்க. பேங்க்கு, காசாளர்கள்ல ஆரம்பிச்சு ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஷேர் மார்க்கெட், ஏன் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்றது, எக்ஸ்போர்ட் பிசினஸ்னு நவீன கால பொருளாதாரத்தோட இந்த நட்சத்திரம் அப்படியே பொருந்தி போகுது. பணத்தை எப்படி முதலீடு பண்றதுங்கிற திட்டமிடல் இதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. மூல நூல்கள் செல்வத்தை பத்தி பேசும்போது எந்த சார்பும் இல்லாம 2 பக்கத்தையும் ரொம்ப நியூட்ரலா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் நேர்மையான சிறு சேமிப்பு, மொத்த வியாபாரம் இருக்கு. இன்னொரு பக்கம் லஞ்சம், கந்துவட்டி, ஷார்ட்கட்ல பணக்கார ஆகிறதுன்னு நிழல் உலக செல்வமும் இதே லிஸ்ட்ல வருது. ஆச்சரியமா இருக்குல்ல? பணத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். பகுதி 2, பயணம் மற்றும் சாலைகள். சடனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கம் டிராவல் ஆகுறோம். பொதுவா பயணம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, ஹைவேஸ், தார் ரோடு, மெட்டல் ரோடு, கிராமத்து மண் சாலை, ஏன் சின்ன சந்து, கான்கிரீட் பாலம் கட்டுறது வரைக்கும் எவ்வளோ மைன்யூட்டான டீடைல்ஸ். இவங்களுக்கு வழிகள் மேலேயும் கட்டுமானங்கள் மேலேயும் ஒரு தனி கனெக்ஷன் இருக்கு போல. பயணம் மட்டும் இல்ல, அதுக்கான ரூல்ஸ், ரிஸ்க் எல்லாமே இங்க கவர் ஆகுது. ஆர்டிஓ ஆஃபீஸ் போறது, டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது, ஸ்பீடோ மீட்டர், ஒன் வே டிராஃபிக்ல போயிட்டு ஃபைன் கட்டுறது, எதிர்பாராத விபத்துகள்னு ரோட்ல நடக்கிற அத்தனை விஷயங்களும் இதுல குறிக்கப்பட்டிருக்கு. 3வது பகுதிக்கு வருவோம். பொருட்கள் மற்றும் விலங்குகள். அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்குற சாதாரண விஷயங்கள்ல இந்த நட்சத்திரம் எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த காம்பினேஷனை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் ஆண் சிங்கம், குதிரைன்னு கம்பீரமான விலங்குகள், அதுக்கு இணையா பீரோ, முத்து மாலைன்னு ஆடம்பரமான பொருட்கள். இன்னொரு பக்கம் கீரிப்பிள்ளை, மீன் மாதிரி உயிரினங்களோட கூட, கத்திரிக்கோல், அரிவாள்னு ரொம்ப கேஷுவலான ஆனா கூர்மையான பயன்பாட்டு பொருட்கள். இதெல்லாம் எவ்வளவு வித்தியாசமான ஒரு கலவை பாருங்க. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, காது சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவம் தான். காதணி, தோட்லே ஆரம்பிச்சு இப்போ நாம யூஸ் பண்ற இயர்பட்ஸ், செவிக்கருவி வரைக்கும் அதுல வருது. அது மட்டும் இல்லாம உடம்ப சூடா வச்சுக்கிற ஸ்வெட்டர், பனியன் இதெல்லாம் கூட ரொம்ப துல்லியமா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 4வது பகுதி, ஆரோக்கியம் மற்றும் எச்சரிக்கைகள். பௌதீக உலகத்திலிருந்து நேரா மனித உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வருவோம். மூல நூல்கள்ல ரொம்ப குறிப்பா சில உடல்நல கோளாறுகளை எச்சரிச்சிருக்காங்க. இளம்பிள்ளை வாதம், திடீர்னு பள்ளத்துல விழுதுறது, கத்திக்காயம், கால் நொன்றது, இருதய துடிப்புல வரக்கூடிய மாற்றங்கள். இது போக ரொம்ப சுவாரஸ்யமா குடும்ப உறவினர்களுக்கு ஏற்படுற மயக்கம் கூட இதுல விபத்துகளா லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த மெடிக்கல் லிஸ்ட்ல என்ன கவர்ந்த ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் இதுதான். நீர் மருந்து, அதாவது சிரப். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிரப் வடிவில் இருக்கிற மருந்துகள் சிறப்பா வேலை செய்யணும் குறிப்பு இருக்கு. ரொம்பவும் தனித்துவமான அப்சர்வேஷன் இது. இப்போ நம்ம தேடலோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, குணநலன்கள் மற்றும் ஆன்மீகம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மனுஷனோட மனசுல இருக்க 2 எக்ஸ்ட்ரீம் பக்கங்களை இங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் அதீத புத்திசாலித்தனம், தாராள குணம், இயற்கையான ஒரு லீடர்ஷிப் குணம்னு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வரட்டு ஜம்பம், மத்தவங்கள அடக்கி ஆள நினைக்கிற சூழ்ச்சி, பந்தாவுக்காகவே பண்ற செலவுகள்னு சில நிழல் குணங்களும் இருக்கு. ரெண்டுமே கலந்தது தானே மனித இயல்பு. இவங்களோட ஆன்மீக தேடல் ரொம்ப உன்னதமான இடங்களை நோக்கி இருக்கு. வடக்கு திசை, புனிதமான கங்கை நதி, திருப்பதி, சாமுண்டி மதை, அது மட்டும் இல்லாம அரண்மனைகள், வியாழன் மற்றும் தேவேந்திரனின் சபை வரைக்கும் இவங்களோட ஆன்மீக மற்றும் கௌரவமான லிங்க் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இவ்வளவு உலகியல் தேடல்களுக்கு அப்புறம் இந்த நட்சத்திரம் கடைசிலா போய் சேர்ற ஆன்மீக புள்ளி இதுதான். சோதிமுனி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, திருவாரூர். இவ்வளவு செல்வமும் பந்தாவும் பயணங்களும் கடைசியில மௌனமா பிரபஞ்ச உண்மையை உணர்த்துற தட்சிணாமூர்த்திங்கிற குருநாதர்கிட்ட தான் சரணடையுது. இது எவ்வளோ ஆழமான ஒரு முத்தாய்ப்பு.
குபேரன்ல ஆரம்பிச்சு தக்ஷிணாமூர்த்தியில முடியிற இந்த மாபெரும் பயணம் நமக்கு எதை உணர்த்துது? பணம், பொருளாதாரம், நவீன டெக்னாலஜி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீகமும் ஞானமும் தான் இறுதியான இலக்குங்கிறத இந்த தொகுப்பு ரொம்ப தெளிவா காட்டுது. இவ்வளோ ஆழமான பௌதிக மற்றும் ஆன்மீக பண்புகள் உங்களோட சொந்த வாழ்க்கை பயணத்தை எப்படி வடிவமைக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம அனாலிசிஸை முடிச்சுக்கலாம். சிந்தித்து பாருங்கள்.